بسم الله الرحمن الرحيم تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெரும் கிருபையினால் இன்றைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடிய நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்த அருமையான தருணத்திலே இஸ்லாத்தின் பார்வையில் தர்மம் என்கிற ஒரு தலைப்பு என்பது எனக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய நாளை பொறுத்த மட்டிலே நம்மளுடைய பள்ளிவாசலை பொறுத்த மட்டிலே எந்த மாற்றமும் இல்லை. ரமலானுடைய ஆரம்பம் முதல் இது நாள் வரைக்கும் எப்படி நம்மளுடைய பள்ளிவாசல 21 நடந்துச்சோ அதே மாதிரியான முறைமையில தான் இன்னைக்கு நடந்திருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா சில பள்ளிவாசல் நம்ம பார்க்கிற பொழுது இன்றைய நாள் அங்க என்ன செய்யப்படுறதுன்னா சிறப்பான முறையில ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ரமலானுடைய இது நாள் வரை உள்ள நாட்களில் வராத மக்களும் கூட்டமும் கூட இந்த நாளில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பள்ளிவாசல்கள் எல்லாம் கூட்டங்கள் நிரம்பி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவங்களே திட்டவட்டமா முடிவு பண்ணிட்டாங்க, இன்றைய நாள் தான் லைலத்துல் கத்ருடைய நாள் என்று அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு மார்க்கத்தை ஓரளவுக்கு நாம் கற்றதின் அடிப்படையில், ஹதீஸ்களில் நாம் தெரிந்ததின் அடிப்படையில் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவை பொறுத்த மட்டிலே வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய கடைசி பத்தில் ஒரு நாளில் வைத்திருக்கிறான். அது அதிகபட்சமாக ஒற்றைப்படையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, 29 இருக்க வாய்ப்பு இருக்கிறது, 27 இருக்க வாய்ப்பு இருக்கிறது, 25 இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இப்படியாக லைலத்துல் கத்ர் இன்னென்ன நாளில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர குறிப்பிட்டு இந்த நாளில் தான் லைலத்துல் கத்ர் என்று திட்டவட்டமாக என்ன செய்யப்படல, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து கொடுக்கல. ஆனா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எங்களை கேட்பதற்கு யார் இருக்கிறா என்கின்ற அடிப்படையில உரிமைகளை மீறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட இந்த மக்களுக்கு மத்தியில வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சுன்னாவை புரிந்து செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக்கை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்றால் அதற்கு நன்றி கடனாக இந்த புரிந்துணர்வு குர்ஆனும் சுன்னாவையும் நம்ம எப்படி புரியணும், நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தணும் என்கிற இந்த செய்தியை நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமை என்பது நம்மளிடத்துல இருக்கிறது. அதிலும் குறிப்பாக குர்ஆன் சுன்னா அடிப்படையில பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கிறது என்கிற இந்த செய்தியை உங்களுக்கும் எனக்கும் ஆர்வமாக நினைவு கூறியவனாக இன்றைய தலைப்பை நான் துவங்குகிறேன். அன்பார்ந்தவர்களே, சதக்காவை குறித்து நமக்கு மத்தியில் என்ன செய்யணும் அப்படின்னா பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பொதுவாகவே மத்த மக்களை பொறுத்த மட்டும் மற்ற இபாதத்துகளில் பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு என்னன்னா ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படாது, ஒரு சடவு என்பது ஏற்படாது. ஏன் அப்படின்னா அது எதுவுமே கட்டணத்துக்கு அப்பாற்பட்டது. தொழுகிறோம், இப்ப அல்லாஹ்வுடைய கிருபை எல்லாம் நம்ம தொழுதுட்டு போனவங்க இருக்கிறாங்க, நாம தொழக்கூடியவர்களை தொழக்கூடியதாக இருக்கிறோம். தொழுகை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணும் இருக்குதா? இல்ல. நோன்பு நோக்கிறோம், நோன்பு நோற்பதுக்கு ஏதாவது கட்டணம் செலுத்தணும் இருக்குதா? எதுவும் இல்லை. அப்போ கட்டணம் செலுத்தி ஒரு அமலை செய்யற மாதிரியான சூழல் இல்லாத பட்சத்தில் அந்த இபாதத்துக்களை அந்த அமல்களை மாஷா அல்லாஹ் மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா விருப்பத்தோடு ஆர்வத்தோடு செய்யறாங்க. ஆனா சதக்கா என்பதை பொறுத்த மட்டும் என்ன என்ன செய்யணும், அது தான் சம்பாதித்ததுல இருந்து அல்லாஹ்வுடைய வழியில எடுத்து கொடுக்கணும். ஏழை எளியவர்களுக்கு நல்வழியில, தேவையுடையவர்களுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, மார்க்கத்தினுடைய பணிக்கு இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரத்திலிருந்து பணத்திலிருந்து என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். அப்போ நம் செலவழிப்பதன் மூலமாகத்தான் இந்த அமலை செய்ய முடியும். அப்போ செலவழிக்கணும் அப்படின்ட்டு வரக்கூடிய சமயத்தில் தான் பல பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா தயக்கம் ஏற்படுது. பல பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதுல பின்னடைவு ஏற்படுகிறது. இப்போ ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 50 பேர் தொலை வராங்க அப்படின்னா 50 பேரும் தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க, 50 பேரும் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, 50 பேரும் சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்களா அப்படின்னா சந்தேகம் தான். ஒரு பள்ளிவாசலை நடத்துறாங்க அப்படின்னா பெரும்பான்மையானவர்கள் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா சொற்பமானவர்கள் தான் என்ன செய்வாங்க, சதக்கா கொடுப்பாங்க, சொற்பமானவர்கள் தான் நன்கொடை கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா சில பள்ளிவாசல்ல நன்கொடையை எதிர்பார்க்க முடியாது, வேற பள்ளிவாசல்ல நன்கொடை கேட்பாங்க. நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல மர்க்கஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அங்க நம்ம என்ன பணி செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. மக்கள் இருக்கிறாங்க, பணி செய்யக்கூடிய சூழல் இருக்குது, ஆனா அங்க பணி செய்வதற்கு எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை, நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க அப்படின்ட்டு ஒரு இடத்துல பணி செய்வதற்கு இன்னொரு இடத்துல இருந்து பொருளாதாரத்தை வாங்கிட்டு போகக்கூடிய சூழல் எல்லாம் இருக்கிறது. அப்ப எது இது காட்டுது அப்படின்னா தொழுவரத்திற்கு நான் தயாரா இருக்கிறேன்,
நோன்பு வைப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன், காசு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் தயார் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செக்கை இங்க வைக்கிறான். அஸ்ஸதகா புர்ஹான் அப்படின்றான். அஸ்ஸதகா புர்ஹான், புர்ஹான் அப்படின்னா ஆதாரம் அர்த்தம், எவிடன்ஸ் அர்த்தம். புர்ஹான் அர்த்தம் ஆதாரம். ஒரு மனிதரிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரமே எதை வைத்துத்தான் இருக்கிறது? இந்த சதக்கா வைத்துத்தான் இருக்கிறது என்பதாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தொழுகை என்பது தலைமையான இபாதத்து, நோன்பு அதுவும் மகத்தான ஒரு இபாதத்து, மகத்தான ஒரு அமல். ஆனால் ஒருவரின் ஈமானை, உள்ளத்தில் இருக்கிற ஈமானை பறைச்சாற்றக்கூடிய அமலாக எது இருக்குது அப்படின்னா சதக்கா தான் இருக்குது. எவருடைய அந்த ஈமான் உள்ளத்துல போய் பாதிக்குமோ அவருக்கு தான் அந்த உள்ளத்துல இருந்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் வெளியே வரும், கொடுக்கணும்ட்டு எண்ணம் வரும். ஏன்னா அவருடைய புரிந்துணர்வு என்ன அப்படின்னா திஸ் இஸ் நாட் எக்ஸ்பென்சஸ், இது செலவினம் கிடையாது. அல்லாஹ்வோட வழியில கொடுக்கிறது, பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறது, ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கிறது, அனாதைகளுக்கு கொடுக்கிறது, விதவைகளுக்கு கொடுக்கிறது, இது மார்க்கத்தை படித்ததின் விளைவால் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணத்தினால் அவர் எப்படிப்பட்ட புரிந்துணர்வு இருக்கும் தெரியுமா? இது செலவினம் இல்ல, சேமிப்பு. அது என்னது? செலவினம் இல்ல, சேமிப்பு. எவர்களுக்கு இந்த புரிந்துணர்வு இல்லையோ, எவர்களுக்கு இப்படியான நம்பிக்கையின் பார்வை இல்லையோ அவர்களுக்குத்தான் அது செலவினங்களாக தெரியும், அவர்களுக்குத்தான் அது சிரமங்களாக தெரியும். நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எடுத்து இவங்களுக்கு கொடுக்கறதா? ஏன் இவங்களுக்கு எல்லாம் கை கால் நல்லா இல்லையா? ஏன் இவங்கெல்லாம் போயிட்டு உழைச்சிக்க வேண்டியது தானே, இவங்கெல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டுக்க வேண்டியது தானே என்பதாக என்ன செய்வாங்க அப்படின்னா தாங்க தான தர்மம் கொடுக்காமல் இருப்பதற்கு என்ன சாக்கு போக்கெல்லாம் சொல்லலாம், அதுக்கு என்ன காரணம் எல்லாம் சொல்லலாம் கொடுக்காம இருப்பதற்கு. ஆனா அல்லாஹ்வுடைய ஈமான் யார்கிட்ட இருக்குதோ அவங்கள பொறுத்த மட்டில கொடுப்பதற்கு தான் காரணம் தேடுவாங்க, கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடுவாங்க, கொடுப்பதற்கு மக்களை எதிர்பார்ப்பாங்க. அப்போ அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, சதக்கா என்பதை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவருடைய வாழ்வில் மாத்திரமே காண முடிகின்ற மகத்தான ஒரு அமல் என்பது இந்த சதக்கா. ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை என்பது உலகத்தினுடைய இந்த கணக்கு வழக்கின் மீது இருக்காது. உலகத்தினுடைய கணக்கு வழக்கு இருக்குல்ல, நான் வந்து ஒரு வியாபாரத்துல 10,000 ரூபாய் நான் போடுறேன், 15,000 ரூபாய் எனக்கு லாபம் வரும். அப்போ 10,000 ரூபாய் நான் போடுறேன், 5,000 ரூபாய் லாபம் வருது, 15,000 லாபம். இது எனக்கு என்னுடைய கால்குலேஷன், புறக்கண்ணால் நான் போடுகிற கணக்கு வழக்கு. ஆனா சதக்கான் என்று வருகிற பொழுது நான் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணாலும் ஒரு 200 ரூபாய் கொடுத்தாலும் அது எனக்கு லாஸா தான் தோணும். புறக்கண்ணால் நாம கணக்கிட்டு பார்த்தால் அதாவது உலகளாவிய அந்த கணக்கீட்டோட நம்ம பார்த்தோம்னா அது நமக்கு செலவாதான் தெரியும். ஆனால் மறுமை கண்ணோட்டத்தோட யார் பார்க்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் புலப்படும் அந்த 100 ரூபாய் தான் என் மறுமைக்கான சேமிப்பு, அந்த 200 ரூபாய் தான் அந்த மறுமைக்கான சேமிப்பு. இன்னைக்கு ஒரு நாள் நான் 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், 950 ரூபாய் எனக்காக என் குடும்பத்திற்காக நான் செலவு பண்ணிக்கிட்டேன், ஒரு 50 ரூபாய் பள்ளிவாசலுடைய உண்டியில போட்டேன், அல்லது வெளியே இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கின்களுக்கு ஒரு 5 பேருக்கு 10 ரூபாய் நான் பிரிச்சு கொடுத்தேன். சரிங்களா? அந்த 1000 ரூபாயில அவருடைய மறு உலக வாழ்க்கைக்காக சேமித்துக் கொண்டது என்னதான்? அந்த 50 ரூபாய் தான். அப்போ இந்த ஈமானிய பார்வை வந்தாதான் ஒருத்தர் தங்கு தடை இல்லாம தானம் செய்வதற்கு முன் வருவாரே தவிர இல்லைன்னா அவர் எப்பவுமே வியாபார கணக்கு போற மாதிரி வியாபார கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அதாவது ஒரு முறை கொடுத்துட்டா அடுத்து 2ஆம் முறை கொடுப்பதற்கு யோசிப்பாரு, அதான் ஆல்ரெடி ஒரு வாட்டி கொடுத்தாச்சே, அதான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணியாச்சே, திரும்ப திரும்ப என்னத்தை கொடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப என்ன தந்துக்கிட்டு அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா எவர்களுக்கு ஈமானிய கண்ணோட்டம் இருக்கிறதோ அவங்களை பொறுத்த மட்டும்தான் சதக்காவுக்கு உண்டான வாய்ப்புகள் வழிகளை அல்லாஹ் நமக்கு அடைக்காத வரை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சதக்கா செய்வதற்குண்டான வாய்ப்பு வழிகள் எப்படி வேண்டுமானாலும் அடைக்கப்படலாம், அப்படிதானே? மறுமை நாளுடைய அடையாளங்கள் ஒரு அடையாளம் என்ன? சதக்காவை தூக்கிக்கிட்டு ஓடுவாங்க, சதக்காவை தூக்கிக்கிட்டு ஓடுவாங்க, வாங்குறதுக்கு ஆள் இருக்காது, வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காது. அப்ப சதக்காவுடைய வாயில்கள் அடைக்கப்பட்டு விடும். இப்பவுமே கூட மாஷா அல்லாஹ் நம்மை சுற்றி எல்லாம் எவ்வளவோ தேவையுடன் இருக்கிறாங்க, கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா சில பேர்களுக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது, சதக்கா செய்வதற்குண்டான தேவையுடைய மக்கள் அவங்களை சார்ந்து இல்லை, அவங்கள சார்ந்து இல்ல, அவங்களும் சதக்கா செய்யக்கூடிய இடத்துக்கு தேடி போகக்கூடிய இடத்திலும் இல்ல. ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு, குடும்பத்துல எல்லாருமே செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, இவர் யாருக்கும் கொடுக்கணும் அங்க என்ன இல்ல, தேவை இல்லை. இவர் பெரிய செல்வந்தராக இருக்கிறார் அப்படின் பொழுது பெரிய பிசினஸ்ல கவனம் செலுத்துறாரு, வெளிநாட்டுகள் பயணம் போறாரு, தொழில கவனம் செலுத்துறாரு. இப்படியே அவர் கவனம் செலுத்திட்டு இருக்கிற பொழுது இது மாதிரியான பாமர மக்கள், தேவையுடைய மக்கள் இவர்களை குறித்தெல்லாம் பெருசா அவருக்கு என்ன செய்யாது, சிந்தனையில ஏறாது. அப்போ அவருக்கு இருந்தும் கொடுக்க முடிந்தும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம என்ன ஆயிட்டு இருக்கு, போய் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த அடிப்படையில் சகோதரர்களே, சதக்கா என்பது
ஒரு மனிதருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்குண்டான ஆதாரம் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க சொல்லி காமித்திருக்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, நார்மலாக ஒருத்தர் சதக்கா செய்யல அப்படின்னா, நார்மலா இயல்பா ஒருத்தர் இரக்க மனசு வரணும், இயல்பா ஒருத்தருக்கு தர்ம சிந்தனை வரணும், இயல்பா ஒருத்தருக்கு சதக்கா செய்யணும் அப்படின்ற எண்ணம் வரணும். அப்படி அவருக்கு வரல என்றால், அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்துல அஹ், அதாவது அல்லாஹ்வுடைய போங்கு கொஞ்சம் கடுமையாகும். அல்லாஹ்வுடைய போங்கு கடுமையாகும். முதலில் அல்லாஹ்வுடைய வழி என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, யர்ஹமு மன்ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். இயல்பா நமக்கு இரக்கம் வரணும். சரிங்களா? இயல்பா நமக்கு இரக்கம் வரல என்றால், அடுத்து அல்லாஹ்வுடைய பிடி கொஞ்சம் டைட் ஆகும். என்ன டைட் ஆகும்? அல்லாஹ் ஒருவேளை நமக்கு நோய்களை ஏற்படுத்தலாம். தர்மம் செய்யாத பட்சத்திலே, அல்லாஹ்வுடைய வழியில தான தர்மங்கள் செய்யாத பட்சத்திலே நோய்களை கொடுத்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கலாம். அதனால் தான் நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. இந்த ஹதீஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தாவு மர்லாக்கும் பி சதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னாங்க? உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்கா செய்து மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். மருத்துவம் என்பது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னது? ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம், ஒரு டானிக்கை குடிப்போம், ஒரு ஊசியை போடுவோம். இது அலோபதி. அல்லது ஒருவேளை இயற்கை விதியா போறதா இருந்தா ஏதாவது ஒரு சாறை குடிப்போம், ஒரு இலையை சவுச்சி சாப்பிடுவோம், அல்லது ஒரு லேகியத்தை வாங்கி சாப்பிடுவோம். இதுதானே நமக்கு தெரிஞ்ச மருத்துவம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க பாருங்க, உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சதக்காவை கொண்டு மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள், சதக்காவை கொண்டு மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறாங்க. உண்மையிலேயே சஹாபாக்கள் எல்லாம் அப்படிதான் செயல்பட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை பொறுத்த மட்டிலே அவங்கள்ல அவங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டால் அவங்க பார்க்கக்கூடிய முக்கியமான மருத்துவங்கள்ல ஒன்று என்னன்னா சதக்கா செய்வாங்க. ஒரு ஆட்டை அறுத்து என்ன செய்வாங்க? சதக்கா செஞ்சிருவாங்க. அதனால மத்த மருத்துவம் பார்க்க கூடாது அப்படின்றது இல்ல, மருத்துவங்கள் செய்யக்கூடாது என்றல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய மருத்துவங்கள ஒரு மருத்துவம் என்ன அப்படின்னா, சதக்கா செய்து மருத்துவம் பார்த்துக் கொள்ளுங்கள். நாம என்னதான் அலோபதி மருத்துவமா இருக்கட்டும், அல்லது யுனானியா இருக்கட்டும், அல்லது வேற எந்த வகையான மருத்துவமா இருக்கட்டும், மருந்து தான் நாம சாட முடியுமே தவிர நிவாரணத்தை யார் தான் கொடுக்கணும்? நிவாரணத்தை அல்லாஹ் தான் கொடுக்கணும். அது எவ்வளவு உயர் ரக நவீன இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதுதான். அப்போலோக்கே போறாரு, காவேரிக்கே போறாரு, எந்த டாக்டராவது ஊர்ஜிதமாக ஒருத்தர் உயிருக்கு போராடி வரக்கூடிய ஒருத்தரை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்ல முடியுமா? நாங்க முயற்சி பண்ணுவோம், நாங்க மருத்துவம் பார்ப்போம். முடிவு கடவுளுடைய கையில இருக்கு. அவர் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லையோ, அந்த டாக்டருமே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நவீன மிஷின் வச்சிருக்கிறாங்க, நவீன மருத்துவம் இருக்குது, ஹைடெக் டாக்டர்கள் இருக்கிறாங்க, லண்டன்ல அங்க இங்க படிச்சு வந்த டாக்டர்கள். அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை என்ன? நாங்க முயற்சி பண்ணுவோம், நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், நிவாரணம் என்பது எங்கதான் இருக்குது? கடவுளுடைய கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ நாம என்னதான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நமக்கு நிவாரணத்தை கொடுப்பது யாரு தான்? அல்லாஹ் தான் கொடுக்கணும். அல்லாஹ் தான் கொடுக்கணும். சரிங்களா? மருந்து மாத்திரையினாலேயே ஒருத்தருக்கு உடம்பு சரியாயிரும், மருந்து மாத்திரையிலேயே ஒருத்தருக்கு உடம்பு கிளியர் ஆயிரும் அப்படின்னா, எவ்வளவோ பேரு நோய்க்கு மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டே தானே இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? இந்த மாத்திரை உங்களுடைய நோயை குணப்படுத்தாது, இந்த நோயை அதிகரிக்காம ஸ்டேபிளா வச்சுக்காது. இப்போ சக்கரை நோயின்னு இருக்குது, குணப்படுத்தவா செய்யறாங்க? இன்சுலின் போறதா இருந்தாலும் சரி, மத்த மாத்திரைகள் போறதாலும் சரி, நோயவா குணப்படுத்துறாங்க? நோயை குணப்படுத்தல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். இது மாதிரி எத்தனையோ நோய்கள். அப்போ நிவாரணம் என்பது அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது, படைத்தவனின் கையில் தான் இருக்குது. என்ன நீங்கள் மருத்துவம் நான் பார்த்து கொண்டாலும் நிவாரணத்தை அல்லாஹ் தான் கொடுத்தாக வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, நீங்க உங்களுடைய நோயாளிகளுக்கு சதக்காவை கொண்டு என்ன செய்யுங்க? மருத்துவம் பாருங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ ஒருவேளை நமக்கு இயல்பா இரக்கம் வரல அப்படின்னா, ஒருவேளை அல்லாஹ் நமக்கு நோயை கொண்டு சோதிக்கலாம். அந்த நேரத்திலேயாவது இவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு மீது ஒரு தர்ம பார்வை வருதான் நல்லா பாக்குறான். ஆனா அப்ப கூட என்ன செய்யறதுன்னா, ஏழை எளியவர்கள் மக்கள் திரும்பி பாக்குறதே இல்லை. நேரம் எங்கதான் போறது? ஹாஸ்பிட்டல்ல கவுண்டர்ல நான் எவ்வளவு ஃபீஸ் வேணா கட்டுவேன் சார். டாக்டர் டாக்டர் சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், என் பையனை காப்பாத்திருங்க சார், எங்க அம்மாவை காப்பாத்திருங்க சார், என் மனைவியை காப்பாத்திருங்க சார், அல்லது இந்த நோயை எனக்கு எப்படியா குணப்படுத்துங்க சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பொதுவாவே சொல்லுவாங்க, ரெண்டு பேர்கிட்ட அப்படி வாய் விடக்கூடாது. யார் யாருக்கிட்ட? ஒன்னு டாக்டர் கிட்டையும், இன்னொன்னு வக்கீல் கிட்டையும். அப்படி வாயை விட்டா முடிஞ்சு போச்சு, குர்பானி தான் அடுத்தவர், அறுத்து தள்ளிடுவாங்க. அப்போ இவர் என்னன்னா, டாக்டர் நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டவும் தயாரு, எவ்வளவு ஃபீஸ் கட்டவும் தயாரு.
ஆனா சதக்கா செய்வதற்கு மனசு வராது. சதக்கா செய்வதற்கு மனசு வராது. எப்ப ஆயிரமா போய் ஃபீஸை கட்டுற, ஆயிரமா போயிட்டு ஹாஸ்பிட்டல் கொடுக்குறீங்க, சில பேர் லட்ச லட்சமா. அப்படிப்பட்ட செலவு பண்ணக்கூடிய நீங்க கொஞ்சம் நபி வழியை கவனிச்சு, உங்களுக்கு நோய் வந்திருக்குதா, ஒரு ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு ஒரு நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சதக்கா ஒண்ணு செய்யுங்க. எப்போதுமே 5 10 வாங்கிட்டு இருக்கிற அந்த மிஸ்கின் கையில திடீர்னு ஒரு 2 500 நோட்டை போய் வச்சா அவருக்கு எப்படி இருக்கும்? மனசு அப்படி குளிந்துட மாட்டாரு? எப்போதுமே இந்த மிஸ்கின் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ எப்போதுமே வரவங்க போறவங்க 5 போடுவாங்க, 10 போடுவாங்க, அதிகபட்சம் 20 போடுவாங்க, ரொம்ப அதிகபட்சமா 50 போடுவாங்க. திடீர்னு அவருடைய கையில பாக்குறாங்க ஒரு 2 500 நோட்டு கிடக்குது, இல்லன்னா ஒரு 10 500 கட்டு ஒரு 5000 அவர் கையில வந்து கிடக்குது அப்படின்னா அவருக்கு எவ்வளவு மனசு குளிர்ந்துரும். எப்ப அந்த 5000 நான் ஒரு மாசம் ஃபுல்லா பிச்சை எடுத்தாதான் எனக்கு கிடைக்கும். ஒரு மாசம் ஃபுல்லா சில யாசகர்கள் எல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு வந்து யாசகம் எடுக்க வராங்க அப்படின்னா லுகருக்கு வரவங்கள அசல பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அசல் இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா நீங்க லுகர்ல தானே நின்று இருந்தீங்க, லுகர்ல ஆல்ரெடி நீங்க நின்று தானமா இருந்தீங்க. அப்போ அவங்க என்னன்னா ஒரு வக்துக்கு அவங்களுக்கு சதக்கா கிடைக்கணும்னா ஒரு பள்ளிக்கு போகணும். 5 பொதுவா சுபுக்கு மேக்சிமம் யாரும் வரதில்லை, 4 வக்துக்கு 4 பள்ளிக்கு ஏறி இறங்கணும். அது இடைப்பட்ட நேரத்துல 50 100 பேரை சந்திக்கணும். இப்படி பல பேரை அவங்க வந்து சந்தித்து யாசம் கேட்டு ஒரு 50 பேர்கிட்ட கையேந்தனாலதான் அதுல 5 பேர் என்ன பண்ணுவாங்க, சதக்கா போடுவாங்க. இப்படி ஒரு நாள் எல்லாம் அவங்க வந்து யாசம் கேட்டு பிச்சை எடுத்து சதக்காவை திரட்டினால் ஒரு 300 400 அவங்க சேமிக்கலாம். இதை நம்ம விட்டுருவோம். பிச்சை எடுக்கிறதே அவங்க தொழிலா வச்சிருக்காங்க, பிச்சை எடுக்கிறதுக்காகவே ஊர்ல இருந்து கிளம்பி வராங்க, அது நம்ம கவனிக்க வேண்டியது இல்லை. நம்மளுடைய சதக்காவுக்கு அல்லாஹ் நன்மையை தரப்போறான். அவங்க நம்மகிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போறாங்க, நொண்டி மாதிரி முடவன் மாதிரி கட்டு போட்டு நம்மள நடிக்கிறாங்க, அதுவும் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ளது. அவர்களுக்கும் அல்லாஹ் மத்தியில உள்ளது. நம்மளுடைய சதக்கா நாம வந்து கொடுக்கிறது, நாம வந்து உண்மையிலேயே தேவையுடையவருக்கு கொடுக்காம யாரோ ஒருத்தர் சும்மா கையில கட்டு போட்டு ஏமாத்தி மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றதுனால அல்லாஹ் நமக்கு சதக்காவின் நன்மையை குறைக்க போறது இல்லை. நம்ம சொல்லுவாங்க, இப்படி கையில அவன் கட்டு போட்டு உன்னை ஏமாத்தி உன்னை சதக்கா வாங்கிட்டு போயிட்டானே, சரியான ஏமாலியா இருக்கிறிய அப்படின்னு யாராவது சொன்னா நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, குதிரையின் மீது ஒருவன் ஏறி வந்து உங்ககிட்ட சதக்கா கேட்டாலும் நீங்க சதக்கா பண்ணிட்டு போயிருங்க. குதிரை எவ்வளவு வேல்யூவானது. அப்போ எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, நானே சைக்கிள் தான் வச்சிருக்கிறேன், ஒருத்தர் கார்ல வந்து என்கிட்ட பிச்சை கேட்கறான். நானே சைக்கிள் தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒருத்தர் கார்ல வந்து பிச்சை கேட்கறான் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நன்மை வந்து போயிடும். அல்லாஹ் அவனை பிடிப்பான். கை கால் நல்லா இருந்தும் நீ ஏன் யாசகம் எடுத்து வாழ்ந்த அப்படின்னு நாளை மறுமை நாளில் அப்படிப்பட்டவர்கள் எப்படி எழுப்பப்படுவாங்க அப்படின்னா உடம்புல எந்த சதையுமே இருக்காது. ஏன்னா இந்த சதை வந்து எப்படி நாம வளர்க்கணும்னா நம்மளுடைய ஹலாலான வருமானத்தை நம்ம வளர்க்கணும், நம்முடைய உழைப்புல இது வளர்க்கணும். அடுத்தவங்க காசுல என்ன செய்யக்கூடாது, இந்த உடம்ப இந்த சதையை நம்ம வளர்க்க கூடாது. அப்படி யாராவது அடுத்தவங்க கிட்ட அண்டியே வாழ்ந்து அடுத்தவங்க இடத்துல கேட்டு தங்களுடைய உடம்பை வளர்த்திருப்பாங்க அப்படின்னா இந்த உடம்பில் சதை இல்லாமல் தான் நாளை மறுமை நாள் என்ன செய்வாங்க, அவங்க எழுப்பப்படுவாங்க. சோ we don't care. அதாவது நாம அவங்கள பத்தி கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அது அவங்க பிச்சை எடுக்கிறது அவங்க தொழிலா இருக்குதா, அவங்க உண்மையிலேயே தேவையுடலாக இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா நம்ம கண்டறியணும், சரிங்களா? உண்மையிலே தேவையுடைய மக்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டறியதும் நம்மளுடைய பொறுப்பா ஒண்ணு இருக்குது. ஒருவேளை அதையும் தாண்டி நம்மளை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு எந்த இழப்பும் கிடையாது. நம்மளுடைய நன்மையில் நல்லா என்ன செய்ய போறது இல்ல, எதையும் குறைக்க போறது இல்ல. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உண்மையிலேயே யாசம் கேட்கக்கூடியவர், உண்மையிலேயே அவங்க குடும்பமே யாசகத்தை வச்சுதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நபரு ஒரு நாள் எல்லாம் 200 300 ரூபாய் 5 பள்ளிக்கு ஏறி இறங்குறாரு, 50 100 பேர்கிட்ட கை ஏந்தி யாசம் கேட்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு 10 500 ரூபாய் தாள் கையில விழுந்துச்சுன்னா எப்படி மனது குதூகலம் ஆயிரும் அவருக்கு. எப்பா ஒரு மாசம் நான் பிச்சை எடுத்து சேர்க்க வேண்டியத ஒரு பெரிய தர்மஸ்தான் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு அவளுக்கு எவ்வளவு ஒரு மனசு ராகத்தாகும். அந்த குடும்பமே சந்தோஷமாயிரும்ல. அந்த குடும்பம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏதோ ஒரு ஓட்டு வீல்ல ஒரு குடிசை வீல்ல அவங்க என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவர் போறாரு ஒரு 10,000 ரூபாய் ஒரு 10 500 நோட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த குடும்பத்துக்கே எனக்கு பெருனா மாதிரி, அந்த குடும்பத்துக்கே பெருனா மாதிரி. அப்ப இங்க நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். இவர் இரக்கம் அமைச்சிருக்கிறாரு, அந்த ஏழை எளிய மக்களை அவர் சந்தோஷப்படுத்தி. மனிதனுடைய இரக்கமே இவ்வளவு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய இரக்கம் இவ்வளவு பெருசா இருக்கும். மனிதனுடைய இரக்கமே இவ்வளவு இருக்கும்போது அல்லாஹ்வுடைய இரக்கம் இவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லி காண்பிக்கிறாங்க, உங்களுக்கு நோய் ஏற்பட்டது என்றால் நீங்க பல மருத்துவம் பார்க்குவதோடு எதையும் பாருங்க, சதக்கா செய்து மருத்துவம் பாருங்க. இது இரண்டாவது அல்லாஹ் வழியை பேன்றது. இதுலயும் ஒருத்தருக்கு இரக்கம் வரல. இதுலயும் ஒருத்தர் நான் டாக்டருக்கு ஃபீஸ கட்டி அழுவேன்,
மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணுவேன், ஆனா ஏழை எளிய மக்களுக்கு மாத்திரம் எனக்கு கருணையே வந்துராது, கரிசனையே வந்துராது, இறக்கமே வந்துராது. என் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாவை ஒரு ஏழைக்கு நான் கொடுத்துட மாட்டேன் அப்படின்ட்டு தன் கையை இறுக பற்றி கொண்டார் அப்படின்னா அல்லாஹ்க்கு அடுத்த வேற ரூட்ல அல்லாஹ் அவர் ஹேண்டில் பண்ணுவான். அல்லாஹ் அடுத்து வேற ரூட்ல அவரை ஹேண்டில் பண்ணுவான். எப்படி அப்படின்னா, அவர் என்ன போராடியும் அவர் நோய் குணமாகாத ஒரு சூழலை அல்லாஹ் உருவாக்கும். பாய் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் பாய், நான் போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல, பார்க்காத மருத்துவம் இல்ல, அலோபதியும் பார்த்துட்டேன், யுனானியும் பார்த்துட்டேன், இந்த மருத்துவ பார்த்துட்டேன், இயற்கை மாத்திரம் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், எங்கேயும் குணமா வர மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துல அவர் என்ன செய்வார் அப்படின்னா அல்லாஹ்வோட டீல் பேசுவார். ஏன்னா இவர் வியாபார கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பார்த்து பழகிட்டாரு இல்ல, அல்லாஹ்வோட டீல் பேசுவார். எப்படி டீல் பேசுவார்னா, யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு இந்த நோய் குணமானால் அல்லது எனக்கு இந்த நோய் குணமானால் நான் உன்னுடைய வழியில 1,00,000 ரூபாய் நான் என்ன செய்யறேன், சதக்கா செய்கிறேன். நேர்ச்சை பண்றாங்களா இல்லையா? நேர்ச்சை பண்றாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு என்ன செய்வாருன்னா அல்லாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி, அது அல்லாவுக்கு அது ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா இப்போ அவர் என்னன்னா லாபம் தான் அவருக்கு. ஏன்னா குணமானாதான் கொடுக்க போறாரு, குணமானாதான் அவர் கொடுக்க போறாரு, குணம் ஆகலைன்னா கொடுக்க போறது இல்ல. அதனால அவர் என்ன பண்ணிடுறாரு, தைரியமா எல்லா மருத்துவத்தையும் பார்த்தாச்சே, எல்லா செலவினையும் பார்த்தாச்சே, இதுக்கு மேல அல்லாஹ் இதை குணப்படுத்தினான் அப்படின்னா நாம என்ன செய்வோம், அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் 1,00,000 ரூபாய் நான் செய்யறேன், நான் கூட கொடுக்குறேன், அல்லது 10 லட்சம் கொடுக்குறேன், அல்லது என்னுடைய ஒரு சொத்து ஒண்ணு இருக்குது, ஒரு இடம் ஒண்ணு இருக்குது, இப்போ அது வித்தா கூட 30 லட்சம் ரூபாய் போகும், அது அப்படியே நான் பள்ளிவாசல் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிடறது, ஒரு ஒரு அழுத்தத்துல ஒரு நெருக்கத்துல ஒரு மனுஷன் வருவானா இல்லையா, வெடிப்பானா இல்லையா சில கட்டங்கள்ல, அப்படி வெடிச்சு அல்லாஹ் என்ன பண்ணிடுறது, துவாவை முன்னிறுத்துறது. அப்ப என்ன ஆகலாம், ஒரு கட்டத்துல அல்லாஹ் அவனுடைய நோயை குணமாக்கலாம். எது அல்லாஹ் அவர்கள் டிமாண்டா வச்சாரோ, நேர்ச்சையா வச்சாரோ, அந்த நேர்ச்சை அல்லாஹ் சுப்ஹானஹு அங்கீகரித்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்ப என்ன ஆகி போச்சு, வாசல்ல யாசம் கேட்கக்கூடியவருக்கு 10 ரூபா கொடுக்க மனசு வரல, ஆனா இப்போ 10 லட்சம் என்ன நேர்ச்சை பண்ணாரோ, 30 லட்சம் ரூபாய் சொத்தை நிலத்தை கொடுக்கறதா அவர் நேர்ச்சை பண்ண கொடுத்துதான் ஆகணும் கட்டாயம். அவர் நேர்ச்சை செய்தது நடந்தேறி விட்டது என்றால் அவர் கொடுத்துதான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வோடு அவர் செய்து கொண்டு அல்லாஹ்வோட வழியில கொடுக்க வேண்டிய கடனை போன்றது, சரியா? அதை அவர் கொடுத்தேதான் ஆக வேண்டும், சரிங்களா? அதனால தான் நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறாங்க, நேர்ச்சை என்பது விதியில் எதையும் மாற்றி விடாது. நேர்ச்சை இருக்கிறது அல்லவா, அது விதியில் எதையும் மாற்றி விடாது. ஆனால் கஞ்சனிடம் இருந்து அது பிடுங்க வேண்டியதை பிடுங்கிவிடும். உலோபித்தனத்தோடு இருக்கிறார் அல்லவா, அவர்களிடம் இருந்து எடுக்க வேண்டியதை அது எடுத்து விடும் என்று என்ன பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அதனால இவ்வளவு அழுத்தத்துக்கு நம்ம ஆளாக்கப்பட்டு அந்த தர்ம சிந்தனை நமக்கு வருவதற்கு முன்பாக இயல்பிலேயே நம்ம தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் ஆசைப்படுறான். இயல்பிலேயே தர்ம சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசைப்படுகிறான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான், வமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். எவர்கள் இந்த உள்ளத்திலே இருந்து உலோபித்தனத்தை, கஞ்சத்தனத்தை பிடுங்கி எறிகிறார்களோ, உலோபித்தனத்தை, கஞ்சத்தனத்தை பிடுங்கி எறிகிறார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்களே வெற்றியாளர்கள் என்பதாக வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல என்ன பண்றான், சொல்லி காண்பிக்கிறான். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால், அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய வழியிலே தேவையுடைய மக்களுக்கு தேவையான வழியிலே நாம தான தர்மங்கள் செய்யக்கூடியதாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். மௌத்தா போனதுக்கு பிறகு கூட அமல் செய்யாதவர்கள் அல்லாஹ்விடத்துல எந்த அமலுக்காக வாய்ப்பு கேட்பாங்க? ஒருத்தருக்கு மௌத்து வந்து விட்டது, மௌத்துக்கு பிறகு அவருக்கு தெரிய வருகிறது நம்முடைய கதி அவ்வளவுதான், நம்ம பெருசா இபாத்து செய்யல, பெருசா நம்ம அமல் செய்யல. அப்போ அவர் அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கக்கூடியது என்னன்னா, யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் உலகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, உலகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் என்ன செய்யறேன், உன்னுடைய வழியில சதக்கா செய்கிறேன், உன்னுடைய வழியில நான் சதக்கா செய்கிறேன் என்றுதான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு கேட்டு அவர் கூட அல்லாஹ்விடத்தில் சொல்லுவார். ஏனென்றால் மத்த இபாத்துகள் அமல்களுக்கு அவர் காணுகிற நன்மையை விட இந்த சதக்காவுக்குண்டான நன்மை அவ்வளவு அளப்பரியது. அல்லாஹ் எனக்கு தொழுகைக்கு வாய்ப்பு கொடு, நோன்புக்கு வாய்ப்பு கொடு, அப்படி கேட்கல அவர். இதுதான் கேட்கிறார் அல்லாஹ் கிட்டத்துல, என்னை மீண்டும் துனியாவுக்கு அனுப்பு, நான் என்ன செய்யறேன், உன்னுடைய வழியில் சதக்கா செய்கிறேன். ஏன்னா சதக்கா என்பது சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல, சிறிய அளவுக்கு நாம் இஹ்லாசோடு செய்கிற அந்த சதக்கா என்பது நாளை மறுமை நாளில் பெருமளவுக்கு நன்மைகளாக மாறி நிற்கும். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது எந்த ஒரு மனிதர் மன் தஸத்தக பிஅத்லி தம்ரின், தம்ருனா தம்ருனா பேரிச்சம்பழம், தம்ருனா பேரிச்சம்பழம், எவர் ஒருவர் பேரித்தம்பழம் அளவு அல்லாஹ்வுடைய வழியில சதக்கா செய்கிறாரோ, தர்மம் செய்கிறாரோ,
பேரித்தம்பளம் அளவு சதக்கா செய்யறதுன்னா என்ன? எக்ஸாம்பிள், என்கிட்ட 2 பேரிச்சம்பளம் இருக்குது. பக்கத்துல என்னோட பசிச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 பேரிச்சம்பளத்தை நானே சாப்பிடாம ஒரு பேரிச்சம்பளத்தை நான் சாப்பிட்டுட்டு இன்னொரு பேரிச்சம்பளத்தை நான் அவர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஒரு பேரிச்சம்பளத்தை தர்மம் செய்தவனை போன்றுதான் ஆகுவேன். அப்படித்தானே? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒரு பேரித்தம்பளம் அளவு தர்மம் செய்கிறாரோ, அப்போ இருக்கிறதுலயே ரொம்ப குறைவான அளவு பெருச்சம் தர்மத்திலே ரொம்ப குறைவான அளவு. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் நிறைய சதக்காலாம் செய்யறாங்க. 500 1000 பேருக்கு மாஷா அல்லாஹ் சகர் சாப்பாடுலாம் என்ன செய்யறாங்க, போடக்கூடியலாக இருக்கிறாங்க. இஃப்தாருக்குலாம் சில இடங்கள்ல நான் பொறுப்பேற்றுக்கிறேன் பாய், எவ்வளவு பாய் உங்க பள்ளிக்கு தேவை, மாஷா அல்லாஹ் கொடுக்குறாங்க. அப்ப அவ்வளவு சதக்கா செய்யக்கூடியவர்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுப்பது என்பது மிக 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 குறைவு. அப்படிதானே? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. என்ற போதிலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ற போதிலும் பேரித்தம்பள அளவையத்தான் அவர் தர்மம் செய்திருக்கிறார். என்ற போதிலும் ஆனா அந்த தர்மத்தை அவர் எப்படி செய்தார்? மின் கஸ்பின் தையிப், அவருடைய ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து, ஹலாலான சம்பாத்தியத்தில் இருந்து அவர் தர்மம் செய்தார். ரசூலுல்லாஹ் அழகா சொல்றாங்க பாருங்க, வலா யஸ்உது இலல்லாஹ் இல்லா தையிப், ஏன்னா ஹலாலானதை தவிர அல்லாஹ்விடம் எதுவும் உயராது. பல பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹராமா சம்பாதிச்சு இந்த மாதிரி பள்ளிவாசல் கொடுத்து ஏழை எளியலுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பாவத்தை கரைச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்விடத்துல அது போகவே செய்யாது. முதல்ல அல்லாஹ்விடத்துல அது போகவே செய்யாது. அல்லாஹ்விட சதக்காவாக எது உயரும் என்றால், உங்கள் ஹலாலான வருமானத்தில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா மாத்திரம்தான். அதனால்தான் வட்டிலேயே புரண்ட, வழிப்பறை கொள்ளையிலே புரண்ட, விபச்சாரத்திலே புரண்ட அந்த அரேபியர்கள் கூட காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிற பொழுது என்னதான் சொன்னாங்க? இதுல ஹலாலான பணத்தை மாத்திரம்தான் ஒருவர் கொடுக்க வேண்டும். எந்த பணத்தை வேணா கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் பொறுப்பேற்று காபத்துல்லா கட்டி முடிச்சிருப்பாங்க. தெரியாதானே செய்யும் உங்களுக்கு சம்பவம்? காபத்துல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நெருக்கத்துல அதை புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. அப்போ வந்து அந்த காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்வதற்காக பொருளாதாரத்தை திரட்டுறாங்க. அவங்க என்ன நிபந்தனை வைக்கிறாங்க? இதுல விபச்சாரத்தின் காசு வரக்கூடாது, வழிபறி கொள்ளை காசு வரக்கூடாது, வட்டியின் காசு வரக்கூடாது என்று அவ்வளவு நிபந்தனையிட்ட காரணத்தினாலதான் அந்த அரேபியர்களுக்கு செல்வத்தில் கொழித்த செழித்த அந்த அரேபியர்களுக்கு அந்த காபத்துல்லாவை கட்டுவதற்கு போதுமான பணம் இல்லை. அப்படித்தானே? இன்னைக்கு கூட நம்ம காபத்துல்லா நம்ம பார்த்தோம்னா, காபத்துல்லா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். அது முன்னாடி ஹிஜ்ர் ஒன்று இருக்கும். அப்படிதானே? ஹிஜ்ர் போட்டிருக்கோம்ல இப்படி யூடியூப்ல. அந்த ஹிஜ்ர் என்பது என்னன்னா காபத்துல்லாவோட இடம் தான். அது கட்டுவதற்கு பணம் இல்லாதனால அதை விட்டுட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹிஜ்ர்ல தொழுவது என்பது காபத்துல்லாவிலே தொழுவதை போன்றதுதான். இப்போ தான் பணம் வந்துருச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிருக்கலாமே அப்படின்னா, ரசூலுல்லாஹி அவர்களே செய்யாததை நாம் செய்யக்கூடாது தான். யாரும் என்ன பண்ணல, எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணல, கட்டல. ஆக மொத்தம் அந்த ஹிஜ்ர் பகுதி என்பது காபத்துல்லாவோட சேர்ந்தது தான். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ்விடத்துல தூய்மையான ஹலாலான வருமானத்தை நாம் செய்யக்கூடிய சதக்காத் தான் உயருமே தவிர, ஹராமாக நாம சம்பாதிச்ச பணத்திலிருந்து என்னதான் கொட்டி கொடுத்தாலும் அது அல்லாஹ்விடத்துல உயரவே போவாது. அது கணக்கிலே என்ன வராது, வராது. சரிங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து பேரித்தம்பளம் அளவே அல்லாஹ்வுடைய வழியில தான தர்மம் செய்திருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அதை வந்து ஏற்காமலாம் விடுறதில்லை. ஒரு பேரித்தம்பள அளவுக்கு தர்மத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு அது இலக்காரமாலாம் பார்க்கல. தகப்பலுஹா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய வலது கையால், வலது கையால் மரியாதை, வலது கையால் அதை வாங்கி கொள்கிறான் என்பதனுடைய அடையாளம் என்னன்னா, நாம் பொதுவா எதையும் வலது கையால் தான் கொடுக்கணும், வலது கையால் தான் வாங்கணும் என்பதும் அங்கு பொருள்படுகிறது. இன்னொன்னு என்னன்னா, அல்லாஹ் அதை கௌரவப்படுத்துறான். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க, நான் லெஃப்ட் ஹேண்ட் நீட்டுறேன் அப்படின்னா அது நமக்கே ஒரு இன்சல்ட்டா இருக்கும். என்னடா இடது கையை நீட்டுறான் அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வலது கையால் அதை எடுத்துக் கொள்கிறான், வலது கையால் அதை ஏற்றுக்கொள்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றான் பாருங்க, சும்ம யுரப்பிஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு அந்த சதக்காவை வளர்க்கிறான். லிசாஹிபிஹா, அந்த சதக்கா செய்த அந்த நபருக்காக அந்த சதக்காவை வளர்க்கிறான். கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுல்வஹு, ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க பாருங்க, உங்களில் ஒருவர் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பதை போல, உங்களில் ஒருவர் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சதக்காவை வளர்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காண்பிக்கிறாங்க. குதிரையை வளர்ப்பது என்பது அரேபியர்கள் ரொம்ப மெனக்கிடுவாங்க. ஏன்னா குதிரை என்பது அவங்களுக்கு உண்டான ஒரு அடையாளம் மாதிரி. ஏன்னா எப்போதுமே குதிரை தான் பயணிச்சு போவாங்க வருவாங்க. சரிங்களா? சோ அது அவங்களுடைய வாகனம். சரிங்களா? அதே மாதிரி போர்க்களத்துல போகிற பொழுது குதிரை வந்து சொனாங்கியா இருந்துச்சு அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால குதிரையை ரொம்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, பார்த்து பார்த்து பரிவிச்சு என்ன செய்வாங்க, வளர்த்திருப்பாங்க. ரொம்ப கம்பீரமா, திடகாத்திரமா, நோய் இல்லாம அப்படி என்ன செய்வாங்க, வளர்த்திருப்பாங்க. ஒவ்வொருடைய குதிரையும் அவருடைய அடையாளம் போன்று.
ஒவ்வொருடைய குதிரையும் அவருடைய அடையாளம் ஒன்று. அப்புறம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஒருத்தர் உங்களுடைய குதிரை குட்டி எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பீங்க, அது மாதிரி அல்லாஹ் அவருடைய சதக்கா வளர்ப்பான். எந்த அளவுக்கு என்றால் ஹத்தா தகூன மிஸ்லுல் ஜபல். ஜபல்னா ஜபல்னா மலை. நாளை மறுமையில் தான் செய்த பேரித்தம்பளவு அளவு தர்மத்தை அவர் எப்படி காண்பார்? மலை போன்று காண்பார். மலை போன்று காண்பார் என்று நபிகள் நாயகம் சொல்லி காண்பிக்கிறார். அதனாலதான் மௌத்தா போயிட்ட ஒருத்தர் மீண்டும் அல்லாஹ்விட்ட வாய்ப்பு கேட்கிற பொழுது, அல்லாஹ் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா உலகத்துக்கு போயிட்டு நான் சதக்கா செய்து விடுவேன். ஏன்னா சதக்கா என்பது சிறு அளவு நாம செய்தாலுமே பெருமளவு என்ன இருக்கும், அதுக்குண்டான பல நன்மை இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான். அதனால் அந்த அடிப்படையில் சகோதரர்களே, பெரியவர்களே, சதக்கா செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுல நமக்கு என்ன ஏற்படக்கூடாதுன்னா, ஒரு சோர்வோ ஒரு தயக்கமோ ஆல்ரெடி செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம எவ்வளோ நம்ம கொடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அது நம்ம எப்படி இருக்கு அப்படின்னா பல வழிகளில் பயனுள்ளதாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்கிறது. சரிங்களா? டைம் இருக்குதா? எவ்வளவு நேரம்? 5 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 10 நிமிஷம் இருக்கு. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி காண்பிக்கிறேன். சதக்காவை பொறுத்த மட்டும் நாம வெறுமனே அது மறுமையோடு மாத்திரமே கம்பேர் பண்ணிட்டே இருக்க கூடாது. சதக்கா செஞ்சா மறுமையில் நன்மை, சதக்கா செஞ்சோம் அப்படின்னா மறுமையில நமக்கு பலனு என்பது மாத்திரம் இல்ல. சதக்கா செய்தோம் என்றால் துன்யாவில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஏராளமான பலன்கள் இருக்கிறது. இத பல பேர் என்ன செய்யறதுல உணர்றது இல்ல. சதக்காவுடைய நன்மையை ஒருத்தர் சரிவர தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன், சதக்காவை விரித்தனமா செய்வாங்க. சதக்காவை எந்த அளவு ஒரு அள்ளி கொடுக்க முடியுமோ, வாரி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் என்ன செய்வாரு, அவர் கொடுக்கக்கூடியவரா இருப்பாரு. இது நமக்கு உரைக்குதோ இல்லையோ, நமக்கு இதை நாம் புரிந்திருக்கிறோமோ இல்லையோ, சஹாபாக்கள் புரிந்திருக்கிறாங்க. உதாரணமா ஹைபர் யுத்தம். ஹைபர் யுத்தத்தை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அறிவிப்பு செய்யறாங்க. என்ன அறிவிப்பு செய்யறாங்க அப்படின்னா, இந்த போர் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு போர். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை அரபு உலகம் கற்பனை கூட செய்து விடாத ஒரு முடிவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அரபு உலகத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுப்பாங்க, சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாட்டோட அடிச்சிருப்பாங்க. 2 நாட்டு மேல கைய வைக்க மாட்டாங்க. ஒன்னு ரோம பேரரசு, இன்னொன்னு பாரசீக பேரரசு. ரோம பேரரசு, பாரசீக பேரரசு, இந்த இரண்டும் மிகப்பெரிய வல்லரசுகள். சோ இந்த 2 வல்லரசையும் எதிர்க்கணும் அப்படின்ட்டு அவங்க கற்பனை கூட நினைச்சதே இல்லை. ஆனால் முதலாக ஒரு அரேபியர் இப்படிப்பட்ட பேரரசுக்கு எதிராக ஒரு போரை நான் தொடுக்க போகிறேன் என்கிற அந்த அறிவிப்பே அரேபியருடைய வயிற்றிலே என்ன செஞ்சிருச்சு, புளிய கரைச்சிருச்சு என்பது மாதிரி ரசூலுல்லாஹி அறிவிப்பு செஞ்சாங்க. என்ன அறிவிப்பு? நான் ரோமர்களுக்கு எதிராக என்ன செய்ய போறேன், போர் தொடுக்க போறேன். ரோமர்களுக்கு எதிராக நான் படையை திரட்ட போறேன். அதனால் என்னுடைய தோழர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை என்ன செய்யுங்க, நீங்க முடிந்தவரை கொண்டு வந்து கொடுங்க, முடிந்த வரைக்கும் கொண்டு வந்து கொடுங்க. ஏன்னா மிகப்பெரிய ஒரு பேரரசை வல்லரசை எதிர்க்கிறோம் அப்படின்னா அதற்குண்டான தயாரிப்பை நாம மேம்படுத்திக்கணும். வெறுமனே சஹாபாக்கள் கூப்பிட்டா வந்துருவாங்க. சஹாபாக்கள் நீங்க வாங்க அப்படின்னா அவங்க எதையும் எதிர்பார்க்காம அவங்களுடைய ஆசைலாம் என்ன அப்படின்னா, இந்த உயிர் அல்லாஹ்வோட வழியில போவாதா, வீட்டிலேயே இருந்து கட்டிலேயே படுத்த படிக்கா போயிடக்கூடாது, அப்படி உயிர் போகிற அபாக்கியசாலியாக என்ன செய்யக்கூடாது, நான் இருந்துடக்கூடாது, என் உயிர் போர்க்களத்துல தான் போகணும் அப்படின்ட்டு ஆசைப்படக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கண் சிமிட்டை காமிச்சாங்கன்னா ஓடி வந்துருவாங்க. ஆனா அப்படி சஹாபாக்களை தன்னுடைய தோழர்களை கொண்டு போயிட்டு எதிரிகளுக்கு இறையாக்க ரசூலுல்லாஹி ஒருவர் ஆசைப்பட மாட்டாங்க. எந்த அளவுக்கு தன்னுடைய தோழர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கணுமோ, பயிற்சி கொடுக்கணுமோ, தயாரிப்புகளை கொடுக்கணுமோ அது ரசூலுல்லாஹி செய்வாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட தோழர்களுக்கு உண்டான வீரர்களுக்கு உண்டான தயாரிப்பு கொடுக்கணும். ஹைபர் எத்தனையோ பல கிலோமீட்டர் அப்பால் இருக்கிறது, போறதுக்கு உண்டான வாகனம் தேவை இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் சாப்பாட்டு தேவை இருக்குது, ஆயுதங்கள் தேவை இருக்கிறது, எவ்வளவோ தேவை இருக்குது. சோ அதனால் என் அருமை தோழர்களே, உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்யறாங்க. அந்த சம்பவம் நமக்கு தெரியும். சஹாபாக்கள் முடிஞ்சதை கொண்டு வந்து செய்யறாங்க, கொடுக்குறாங்க. எந்த ஒரு தருணமும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டதில்ல. இந்த முறை கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்றதை கேட்கறாங்க. இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி கேட்டதும் இல்ல. ரசூலுல்லாஹி அறிவிப்பு செய்வாங்க, சஹாபாக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா இந்த முறை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, கொடுத்தது பத்தல அப்படின்னா உரிமையோட அவங்கள்ட்ட கேட்கறது. ஏன்னா இது மிகப்பெரிய பொருளாதாரம் தேவை, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் தேவை. அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய தோழர்களிடத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையோடு பெறுவதற்காக நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க அப்படின்றத கேட்கறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்கறாங்க, உஸ்மானே நீங்க என்ன கொடுத்திருக்கிறீங்க அப்படின்ட்டு, இந்த போருக்காக நீங்க உங்க தரப்புல என்ன கொடுத்திருக்கிறீங்க
அப்ப உஸ்மான்ல சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர்களே, என்னுடைய 100 ஒட்டகங்களை அதனுடைய வியாபார பொருட்களோட நான் சேர்த்து கொடுத்துட்டேன். 100 ஒட்டகங்களை அதனுடைய வியாபார பொருட்களோட நான் சேர்த்து கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு உஸ்மான் எல்லாம் சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு என்ன சொல்லி இருக்கலாம், மாஷா அல்லாஹ் அவ்வளவு கொடுத்துட்டீங்களா அப்படின்ட்டு. ஆனா ரசூலுல்லாஹி அப்படி சொல்லல. ஹஸ்ஸ அலா உஸ்மான், என்ன சொல்றாங்கன்னா, உஸ்மானே இது போதாதுன்றாங்க. உஸ்மானே இது போதாது அப்படின்னு நம்ம ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப இரண்டாவது முறை உஸ்மான் ரலியல்லாஹு அடுத்து 100 ஒட்டகத்தையும் வியாபார பொருட்களோடு சேர்த்து கொடுக்குறாங்க. டோட்டலா 200 ஒட்டகமும் 200 ஒட்டகத்தோடு இருந்த வியாபார பொருட்களையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, உஸ்மானே என்ன கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அல்லாஹ்வின் தூதரே, மொத்தம் 200 ஒட்டகத்தையும் அதனோடு இருந்த வியாபார பொருட்களை நான் கொடுத்துட்டேன். ஹஸ்ஸ அலா உஸ்மான். ரசூலுல்லாஹி மூன்றாவது முறையும் சொல்றாங்க, 10வது உஸ்மான். 10வது உஸ்மான். மார்க்க பணிக்கு, அல்லாஹ்வுடைய பணிக்கு கேட்டு உரிமையோடு வாங்குறது தப்பு இல்ல. கேட்டு வாங்குறது தப்பு இல்ல. இதை புரிந்து கொள்ளணும். யாரும் அவங்களுடைய வீட்டுக்கு வாங்கல, அவங்களுடைய குடும்பத்துக்கு வாங்கல, அவங்களுடைய தேவைக்கு வாங்கல. யாரோட பள்ளிக்காக கேட்கப்படுகிறது, மார்க்க பணிக்காக கேட்கப்படுது அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பணிகள் செய்யப்படுவதற்காகத்தான். அதற்குண்டான நன்மை உங்களை வந்து சேருவதற்காகத்தான். அப்ப அந்த அடிப்படையில் உஸ்மான் இல்லா அவர்களை 3வது முறை ஆர்வப்படுத்துறாங்க, உஸ்மானே 10வது அப்படின்னு. அப்ப உஸ்மான் இல்லா 3வது முறை அடுத்த 100 ஒட்டகமும் வியாபார பொருட்களோடு என்ன பண்றாங்க, சேர்த்து கொடுக்குறாங்க. டோட்டலா மொத்தமா உஸ்மான் இல்லா என்கிற ஒற்றை நபர் 300 ஒட்டகங்களும் அது சுமந்து இருக்கக்கூடிய வியாபார பொருட்களையும் சேர்த்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இல்லா அவர்களை குறித்து சொல்றாங்க, மா லர்ர உஸ்மான் மா பாத். இதற்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அது தீமையாகாது. இதற்கு பிறகு உஸ்மான் எது செய்தாலும் அது பாவமாகாது. அவர் மறுமைக்குண்டான நன்மை என்ன பண்றாரு, சேர்த்து கொண்டார் என்கிற அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, உஸ்மான் இல்லா அவர்களை இந்த மாதிரி பாராட்டி சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் இல்லா கட்டி உமர் இல்லா கட்டி என்ன செய்றாங்க, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க என்று கேட்கக்கூடிய அந்த தருணத்துல, நீங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்கல, நீங்க உங்க குடும்பத்துக்கு என்னத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை, மா அபுகைத்தல் யஹ்லி. ஏன்னா இவங்க அப்படிப்பட்ட ஆட்கள். இவங்க அல்லாஹ்வுடைய வழியில கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னா குடும்பத்துக்கே ஒண்ணும் இல்லாம கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இவங்க கிட்ட நீங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்றது கேட்கறதுக்கு பதிலாக என்ன கேட்டாங்கன்னா, உங்க குடும்பத்துக்கு நீங்க என்னத்தை வச்சுட்டு வந்தீங்க. அப்ப உமர்ல என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் எதை கொடுத்தேனோ இது போன்றது ஒன்றை என்னுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம், என் சொத்தில் பாதியை கொண்டு வந்துட்டேன். சொத்தில் பாதியை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், பாதியை என் குடும்பத்துக்கு வச்சிருக்கிறேன். அடுத்த ரசூலுல்லாஹி யார்கிட்ட கேக்குறாங்க, அபூபக்கர்ல கிட்ட. அபூபக்கர்ல நீங்க உங்க குடும்பத்துக்கு என்ன வச்சிருக்கீங்க. அபூபக்கர்ல எதையும் வச்சார குடும்பத்துக்கு, மொத்த சொத்தை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய வழியில கொடுத்துட்டாரு. ஆனா அபூபக்கர்ல வந்து என்ன சொல்லல, என்னோட குடும்பத்தை நான் எதையும் வைக்கலன்னு சொல்லல, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்ட்டு அவர் சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய குடும்பத்திற்கு நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திற்கு நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதரையும் விட்டு வந்திருக்கிறேன். அந்த இருவரும் என் குடும்பத்துக்கு போதுமானதாச்சே. என் குடும்பத்தை நான் எதுவும் விடலன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. என் குடும்பத்தை நான் எதுவும் வைக்கலன்னு நீங்க சொல்லிடாதீங்க. என் குடும்பத்திற்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருமே போதுமானவர்கள். பாக்கி இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்கள் முழுதும் என்ன பண்ணேன், கொண்டு வந்து கொடுத்துட்டேன் என்று இந்த அளவுக்கு போட்டி போட்டு சொத்து முழுசையும் கொடுத்திருக்கிறாங்க. அரை சொத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாங்க. 300 ஒட்டகங்களும் அது நிரம்ப வியாபார பொருட்களை கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னா காரணம் என்ன, இதனால் கிடைக்கக்கூடிய வெகுமதி, இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகும், உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா நக்கஸ ஸதகத்துன் மின் மால். சதக்கா உங்களுடைய செல்வத்தில் எதையும் குறைக்காது. சதக்கா என்பது உங்களுடைய செல்வத்தில் எதையும் குறைக்காது. இது ஈமானை கண்ணோட்டத்தோடு பார்த்தால் மட்டுமே புரியும். இதை உலக கண்ணோட்டத்தோடு ஒருத்தர் பார்த்தாருன்னா, அது எப்படிங்க 1000 ரூபாய் கொண்டு வந்தா 100 ரூபாய் சதக்கா செஞ்சேன், 100 ரூபாய் குறைஞ்சு தானங்க போச்சு எப்படின்ட்டு என்று உலக கண்ணோட்டத்துடைய பார்வைத்தான் அதை காட்டும். ஈமானை கண்ணோட்டத்தோடு ஒருவர் இந்த சதக்காவை அணுகுவார் என்றால் அது மறுமையிலும் அவருக்கு பலன் நன்மைகள் உண்டானதாக ஆயிருச்சு. உலகத்தின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு வழியில அது அவருக்கு என்ன செஞ்சிருவான், வெவ்வேறு வழியில கொண்டு வந்து பரக்கத்தாக்கிடுவான். இதே ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு யார் அவங்க, அதாவது மிகப்பெரிய சஹாபாக்களிலேயே தொழில் முனைவர், தொழில் அதிபர். சரிங்களா, சில பேர் சொல்லுவாங்களா இல்லையா, சரியான திறமசாலிங்க, சரியான அதாவது ஆளுங்க, தொட்டதெல்லாம் புண்ணாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா இல்லையா, அந்த அளவுக்கு அவரை பொறுத்த வரைக்கும் மாஷா அல்லாஹ் நிறைய திறமை இருக்க காரணத்தினால் எந்த வியாபாரத்துல அவர் போனாலும் மாஷா அல்லாஹ் சக்சஸ்ஃபுல்லா என்ன செய்வார், அந்த வியாபாரத்தை பண்ணுவார். அந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்படின்னா முதல்ல சஹாபாக்கள் யார் தான், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கப்படுகிறது, உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு என்ன ரகசியம். சில பேர்ட்ட கூட்டு கேட்பாங்களா இல்லையா, உங்களுடைய பிசினஸ் சீக்ரெட் என்ன,
யாராவது பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டார் அப்படின்னா உங்களோட பிசினஸ் சீக்ரெட் என்ன, அவர் அப்படியே தொடர்ந்து அடுக்குவார். நான் காலையில் 3:30 மணிக்கே எந்திரித்து விடுவேன், நான் சிறிய வயதில் இருக்கிற பொழுது 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவேன் அப்படின்ட்டு இவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு வளர்றதுக்குள்ள என்ன ஆகுமாண்டா அப்படின்ற மாதிரி என்ன ஆயிரும், நமக்கு இதாயிரும். ஆனா அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அழகான ஒரு பதிலை சொல்றாங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் பாடம் படிப்பினை. என்ன சொல்றாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அவர்கள், நான் காலையில் அல்லாஹ்வுடைய வழியில் 100ஐ செலவழித்தால் மாலைக்குள் அல்லாஹ் எனக்கு 1000ஆக திரும்ப தராமல் இல்லை. நான் காலை அல்லாஹ்வுடைய வழியில் 100 ரூபாய் சதக்கா செஞ்சேன் அப்படின்னா மாலைக்குள் என்னுடைய வியாபாரம் ரீதியாக லாபம் ரீதியாக அல்லாஹ் என்ன செஞ்சான், எனக்கு 1000ஆக அதை திரும்ப கொடுத்துறான் என்கின்ற அடிப்படையில் அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் என்ன பண்றாங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, சதக்காவை பொறுத்த மட்டிலே மாஷா அல்லாஹ் நமக்கு உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி பெரும் நன்மைக்குண்டானதாக அது இருக்கிறது. அதற்குண்டான ரசனையை ருசித்தவர் மாத்திரம்தான் அதை விரும்பி விரும்பி என்ன பண்ணுவாரு, கணக்கில் அடங்காம செலவு பண்ணுவார். எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாரு, கணக்கே பார்க்க மாட்டார். இப்பதான் இவங்க வாங்கிட்டு போனாங்க, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, பாய் போன வாரம் தான் நம்ம கொடுத்தேன், அதுக்குள்ள வந்து கேக்குறீங்க அப்படிலாம் இல்லாம வாய்ப்பு இருந்தால் மூஞ்சி சுணங்காமல் என்ன செய்வார், கண்டிப்பா அவர் வந்து சதகாக்கள் செய்யக்கூடியதாக இருப்பார். ஆக அப்படியாக அன்பு சகோதரர்களே, இந்த பகுதியை பொறுத்த மட்டில் மாஷா அல்லாஹ் குர்ஆன் சொன்ன அடிப்படையில இயங்கக்கூடிய இந்த உங்களுடைய மர்க்கஸ் என்பது இப்பதான் துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால் இதை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பணி, இந்த மார்க்கத்தினுடைய பணி, இந்த மர்க்கஸினுடைய பணி இது வந்து வளரும் என்றால், இதன் மூலமாக பல நூறு மக்கள் இன்ஷா அல்லாஹ் வருகாலத்தில் பலன் அடைவார்கள் என்றால், அதனுடைய ஆரம்ப வித்துக்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய பன்மடங்கு நன்மை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை கருத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ரத்த பந்தங்களுக்கும் நிறைய தர்மங்கள் செய்யுங்கள், சதக்காக்கள் கொடுங்க, ஏழை எளியவர்களும் கொடுங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய பள்ளிவாசலுக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உதவிகளை தாராளமாக தந்து உதவுங்கள். எதை சொன்னோமோ, எதை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்து அல்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்